குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அரேஸில் ஆப்ஜெக்ட்ஸில் பெண்டிங் எக்ஸஸ் பார்க்க போகிறோம். தென் ஊப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் பார்ப்போம். இனிஷியலாக பார்க்க போகிறது என்னென்னா, அரேல சில விஷயம் பெண்டிங் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஸோ அரேல நம்ம ஏற்கனவே மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். புஷ், பாப், சார்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், ஸ்லைஸ் இது மாதிரிலாம் பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்த லெவலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்ப்போம். அரே ஐட்ரேட் பண்ணுறதுக்கு 3 விதமாக ஐட்ரேட் பண்ணலாம். அது 2 விதம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 3வது டைப் ஒன்று சொல்கிறேன், சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த அரே ஐட்ரேட் பண்ண போகிறோம். நார்மல் ஐட்ரேஷன் தெரியும் உங்களுக்கு, இண்டெக்ஸ் வச்சு ஐட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போட்டதை வந்து இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட்டோம் இல்லையா? இப்போ 3வதாக பார்க்க போது ஃபார் ஈச். ஓகே, ஃபார் ஈச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்னன்னா, மை அரே டாட் ஃபார் ஈச்னு ஒரு ஃபங்க்ஷன். பட் ஃபார் ஈச் என்ன பாஸ் பண்ணோம்னா கால் பேக் ஃபங்க்ஷன் போடணும். ஸோ நம்ம எப்படி செட் டைம் அவுட்டில் செட் இன்டர்வல்லாம் டைம் அவுட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கால் பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுலேயும் கால் பேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டு, அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணணும்னா தனியாக எழுதிட்டு அதுதான் இந்த ஃபாரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஐட்ரேட் பண்ண போகும், சரியா? இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு சம்திங் ஏதாவது வச்சுக்கலாம், ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இதை ஷோன்னு வைக்க. ஓகே, ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க. ஸோ ஃபங்க்ஷன் ஷோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த எலமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணணும். சப்போஸ் இதில் எக்ஸ்ன்னு ரிசீவ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அதை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, யாரை பிரிண்ட் பண்ண போகிறோம்? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது நார்மலாக கால் பண்ணுறதுக்கும் இதில் கால் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபார் ஈச்சில் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போடுறோம். அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வழியாக தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஐட்ரேட் பண்ணுறதுக்கும் நார்மலாக ஐட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஜஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா console.log கொடுத்து எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். மேலே வந்து அரே டிக்ளேர் பண்ணியாச்சு, 2வது லைனில் ஃபார் ஈச்சை செட் பண்ணியாச்சு, அதில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், console.log கொடுத்து எக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை கால் பண்ணலாம். இங்கே போயிட்டு
பாருங்க, இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் ஆயிடுச்சு. செக் பட்டனை கிளிக் பண்ணாதான் கால் பண்ணணும். ஆனால் நான் நேராகவே கால் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனே கால் பண்ணாமல் டேரெக்டாகவே ஃபங்க்ஷன் இங்கே போட்டேன் இல்லையா, அதனால இது டேரெக்டாகவே ரன் பண்ணோடனே கால் ஆகிடும். செக்கில் தான் கால் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த இடத்துல போயிட்டு ஆன் கிளிக்கில் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆன் கிளிக் ஈக்குவல் டு கால் ஃபார்ம். ஓகே, இங்கே கால் ஃபார்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதில் தான் எழுது. இங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் கால் ஃபார்னு கொடுத்துட்டு கால் ஃபாருக்குள்ளே இதெல்லாம் எழுதிடுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தெரியும், ஆன் கிளிக்கில் கால் ஃபார் கால் பண்ணுறோம். நேராக கால் ஃபார் போகுது. கால் ஃபார் என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு அரேவை கிரியேட் பண்ணுது. அந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஃபார் ஈச் கால் ஆகுது. அது போய் கன்சோல் இருந்தாக்குள்ள என்ன பண்ணிச்சு, ஹைட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து. இப்போ பாருங்க, கிளிக் பண்ணோடனே கால் ஆகும். வந்துருக்கா? ஸோ முன்னாடியா நார்மலாக எழுதுறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனு, ஆனால் அது அப்படி கிடையாது. நார்மல் ஐட்ரேஷன். நார்மல் ஐட்ரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் முடிஞ்சு அடுத்த எலிமெண்ட் போகும், அடுத்த எலிமெண்ட் முடிஞ்சு அடுத்த எலிமெண்ட் போகும். ஓகே, அந்த லூப் முடியாமல் என்ன பண்ண முடியாது, உங்களால் வேற வேலை செய்ய முடியாது. வேற இது எப்படியாது, சின்ஸ் இது கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அசிங்க்ரோனஸாக கால் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும், அசிங்க்ரோனஸாக கால் பண்ணுறதுனால எந்த அப்ளிகேஷனும் எதுக்காகவும் வெயிட் பண்ணாது, அது பார்த்து இண்டிபெண்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுறோம், அந்த ஷோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்படி கால் பேக்கும் போடலாம், ஆர்எஸ் தனியாக எழுதாமல் இப்படியும் எழுதியிருக்கலாம். எப்படி எழுதியிருக்கலாம், இதை அப்படியே விட்டுடுறேன். இந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதாமல் we can write a arrow function. arrow function வந்து என்ன பண்ணலாம், அப்படியே பாஸ் பண்ணிட்டு இது உள்ளார போயிட்டு அங்கே என்ன பண்ணணும், கன்சோல் டாட் லாக் கொடுத்து இதில் வந்து வேரியபிளை போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். இப்போ உடனே கிளிக் பண்ணிங்கன்னா அதே தான் கலாது. சரியா? என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதியிருந்தேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டை கன்சோல் டாட் லாக் கொடுத்தேன். அது தனி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இது அனானஸ் ஃபங்க்ஷன், ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், ஐட்டம்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். அதை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பாஸ் பண்ணால் கன்சோல் டாட் லாக்ல அது என்ன பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் இப்போ ஏதாவது வேறு எதனா வேணும்னா நீங்கள் வேறு எதனா பிளான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. கிளிக் பண்ணால் லென்த் வரப்போகுது, ஒவ்வொரு எலிமெண்ட்டோட லென்த் வரணும். என்ன போட்டிருக்கேன் நான், கன்சோல் லாக் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா அதுதான் வருது. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபைல் நேம் மாற்றலாம். ஃபைல் நேம் 2 இல்லையா, ஏதோ எரர் வருது. என்ன எரர்னு பார்த்துருவோம். 11th லைனில் எரர் வருது. 11th லைனில் ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு எலிமெண்ட் லென்த்தும் வந்துடுச்சு. 4343 சரியா? ஸோ இப்படியும் வந்து பண்ணிக்கலாம். அதாவது கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பதிலாக தனி ஃபங்க்ஷன் எழுதுறதுல இதுவும் கால் பேக் தான். ஓகே, பட் என்னன்னா இது அனானஸாக எழுதியிருக்கும், ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். அது வந்து ஆரோ எழுதாமல் டேரெக்டாக எழுதியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் ஈச் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து மேப். மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சேம் திங், ஐட்ரேஷன் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. இதுவும் ஐட்ரேஷன் தான், ஃபார் ஈச் மாதிரியே தான் ஐட்ரேட் பண்ண போகிறோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இதே இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு மேப்னு கொடுத்துட்டேன். ஓகே, இந்த ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதில் மேப்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ மேப்பும் அதே ப்ராசஸில் தான் இருக்குது. மேப்லேயும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் கொடுக்குறோம். ஃபார் ஈச்லேயும் அதான் கொடுக்குறோம். அரே டாட் ஃபார் ஈச்சுக்கும் மேப்புக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, கவனிங்க. இதில் போயிட்டு ஃபார் ஈச்சில் என்ன நடக்கும் அப்படின்னா,
உள்ள என்ன பண்றீங்களோ உள்ள என்ன பண்றோமோ அதை வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸ் பண்ணிட்டு எதுவும் ஃபார் ஈச் ரிட்டர்ன் பண்ணாது. வேற மேப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். கவனிச்சு பார்த்தா தெரியும். வேர் x1 ஈக்குவல் டு myArray டாட் மேப் ஆஃப் ஃபார் ஈச் போட்டுக்கிறேன். ஃபார் ஈச்குள்ள இதே கான்செப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் ஆஃப் கன்சோல் டாட் லாக் டாட் ஐட்டம் டாட் லென்த் டைரக்டாக போய் கொடுத்துறேன். சம்திங் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை எதாவது எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஐட்டம்னு போடுறேன். அதே இதில் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் டாட் லாக் போடாமல் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஐட்டம் டாட் லென்த்தை மட்டும் எடுக்கிறேன். ஐட்டம் டாட் லென்த்தை மட்டும் எடுத்திருக்கேன். இதையும் வேர் x2 ஈக்குவல் டு இதை போட்டுருக்கேன். இப்போ கன்சோல் டாட் லாக் கொடுத்து x1 தனியாக பிரிண்ட் பண்ணி பாருங்க. கன்சோல் டாட் லாக் கொடுத்து x2 பிரிண்ட் பண்ணி பாருங்க. இதுவும் ஃபார் ஈச் இங்கே மேப் ரெண்டுத்தையும் ஒரே வேலை தான் செஞ்சிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் ஈச் என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு? அன்டிஃபைன் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதில் என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு? ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு, அரே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் அரே வேல்யூ எடுக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்? ஓகேங்களா? இங்கே லென்த் எடுத்திருக்கேன். இங்கேயும் லென்த் போட்டால் அதான் வரப்போகுது, நம்பர் தான் வரப்போகுது. டாட் லென்த் கொடுத்தானா வரும். டாட் லென்த் கொடுத்தனா உங்களுக்கு இதே டேட்டா தான் வரப்போகுது. ஆனால் இது ரிட்டர்ன் பண்ணும். திருப்பி ஒரு அரேவாக நம்ம கொடுக்கும். அது வந்து ஃபார் ஈச் அப்படி கிடையாது. ஃபார் ஈச் வந்து உள்ள இருக்க ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும், அவ்வளோதான். அது எதையும் எடுத்து ரிட்டர்ன்லாம் பண்ணாது. ஃபார் ஈச்க்கும் மேப்புக்குள்ள இருக்க வித்தியாசம்னா ரெண்டும் அசிங்க்ரோனஸாக ஒர்க் ஆகும். பட் ஃபார் ஈச் will return undefined, whereas map will return the elements. ஓகேவா? ஒரு லிஸ்ட் ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணோம். அது நீங்க என்ன வேல்யூ பஞ்ச் பண்றீங்களோ அது மாதிரி. இப்போ நான் யாரை பஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐட்டம் டாட் லென்த்தை பஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த எலிமெண்ட் மட்டும் வருது. சரியா? இப்போ கவனிங்க, வேற மாதிரி அப்ளை பண்ணி தரேன். இதே வந்துட்டு நான் அரேவா போடாம ஆப்ஜெக்டா போட போறேன். சரியா? ஆப்ஜெக்டா இருந்தால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் நம்ம பண்ண முடியும். எல்லாம் அதே தான். அரே ஆஃப் ஆப்ஜெக்டா போட போறேன். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இது ஒரு அரே. அந்த அரேக்குள்ள டிசிஏன்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ. எஸ்டிசிஏன்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ. சிஎம்ஓன்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ. ஏடிஜேபி கீக்கு ஒரு வேல்யூ. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு வேல்யூ கொடுப்பேன். இது அரே. இல்லை தனித்தனியாக கொடுத்துடலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக கூட கொடுக்கலாம். இது கூட கொடுக்கலாம். சரிங்களா? இது நீ தனித்தனியாக கொடுங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு எலிமெண்ட். கோர்ஸ் வேல்யூ கோர்ஸ் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். எப்படி கொடுக்கலாம்னா இது என்னோட வச்சுக்கலாம். கான்ஸ்டன்டா கோர்ஸ் டிசிஏன்னு போட்டுடுறேன். கமா கொடுத்து அட்மிஷன் போட்டு 103 கொடுக்குறேன். ஸோ ஒரு கீ ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ இருக்கு. இது ரெண்டுமே கீ. ஓகே. அதே மாதிரி இதுலயே என்ன பண்றேன்னா கோர்ஸ் HDCA கீக்கு கோர்ஸ் வராது, வேல்யூக்கு தான் கோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் கமா கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கிறேன். வேல்யூ அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தடுத்த லைன்ல டைப் பண்ண கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுன்றதுக்காக தள்ளி போடுறேன். கோர்ஸ் DMO admission value course admission போடலாம்.
ஓகே. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டாச்சு. இந்த அரேவை நம்ம ஐட்ரேட் ஃபார் ஈச் மேப்ல போடுறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இதுல இருந்து இருக்கிற கோர்ஸ் மட்டும் எனக்கு வேணும், எல்லா கோர்ஸும் ரிட்டர்ன் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், x2 விட்டு மையரே டாட் மேப் ஆஃப் ஐட்டம். ஐட்டம்னா யாரு, இந்த என்டையர் திங் ஐட்டம். அதுல ஐட்டம் டாட் லென்த் எடுக்காம ஐட்டம் டாட் கோர்ஸ் மட்டும் எடுங்க. இப்போ கன்சோல் டாட் லாக் கொடுத்து x2 பிரிண்ட் பண்ணுங்க. செக் கொடுத்தேன்னா நான் பிரிண்ட் ஆயிருக்கு 343. வேல்யூ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கோர்ஸ் எத்தனை எடுத்துருக்கேன், கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 6 ஐட்டம் வந்திருக்கு, 343 வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னா மேப்ல மையரே ஓகே, ஐட்டம் ஓகே, ஐட்டம் டாட் கோர்ஸ் வேற கொஸ்டின் 4. ஓகே, முன்னாடி கொடுத்ததான் கரெக்ட். கிளிக் பண்ணா கோர்ஸ் நேம் மட்டும் வெளியே மேப்ல எடுத்துருக்கோம். ஃபார்ல போடாம மேப்ல எடுத்துருக்கோம். சரியா, இதே வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் மட்டும் வேணும்னா இங்க கோர்ஸுக்கு பதிலாக அட்மிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கீயை மட்டும் ரெஃபர் பண்ணி அதை மட்டும் எடுத்து வெளியே எடுத்து. ஸோ மேப் பண்ணியிருக்கோம். மேப் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எங்கெல்லாம் வருதோ அதை எடுத்துட்டு மேப் போட்டுங்க. மோஸ்ட்லி ஃபாரே ஜாவாஸ்கிரிப்ட்ல, ரியாக்ட்ல, ஆங்குலர்ல இது எங்கேயுமே நம்ம ஃபார் யூஸ் பண்றதுக்கு பதிலாக எல்லாமே வந்து மேப், ரெடியூஸ், ஃபில்டரு இந்த மாதிரி தான் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் போடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வெப் ஆக்சஸ்ல எதுவுமே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஃபார் லூப்பே யூஸ் பண்ணுற அவசியம் வராது, எல்லாமே கால் பேக்ஸ் தான். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னா இல்லை ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபில்டர் இருக்கு, ஏதாவது பார்க்கலாம். ஸோ இப்போ ரெடியூஸ் முதல்ல ஃபில்டர் பார்த்துப்போம். இதை என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் என்ன பண்ணோம், ரெடியூஸ் என்ன பண்ணோம்னு பார்க்கும். முதல்ல ஃபில்டர் பார்த்துருவோம். மேப் இதில் இன்னொரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருவோம். எப்போ மேப் யூஸ் பண்ணலாம், எப்போ ஃபார் யூஸ் பண்ணலாம்னா ரெண்டுமே ஃபார் ஈச்சும் கால் பேக் தான், இதுவும் கால் பேக் தான். அது ரிட்டர்ன் பண்ணாது, அது அன்டிஃபைண்டாக ரிட்டர்ன் ஆகும். இது வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு. பட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எப்போ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செயினிங்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல செயினிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், நார்மலாக பைத்தன்லையும் இது இருக்கு. சரிங்களா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மாடர்ன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே செயினிங் ஆப்ஷன் இருக்கு. செயினிங்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எவாலுவேஷன் முடிஞ்சு, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த அவுட்புட் வச்சு அடுத்த ஃபங்க்ஷன், அந்த அவுட்புட் வச்சு அடுத்த ஃபங்க்ஷன், அப்படியே கண்டினியூவா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுதான் செயினிங். ஸோ அந்த மாதிரி செயினிங்க்கு வந்து மேப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரிச் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ஃபாரிச்சில் வர டேட்டா அன்டிஃபைண்டாக இருக்கும். வேற இதில் அப்படி கிடையாது. சப்போஸ் இதில் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இந்த மேப் பண்ணி வர ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணணும், மேப் பண்ணி வர லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதே எடுக்கிற பாருங்களேன், அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம லாஜிக் பார்த்துருக்கோம். கம்பேர் ஃபங்க்ஷன் எது ஞாபகம் இருக்கா, எது கம்பேர் பண்ணணுமோ எது கம்பேர் பண்ண முடியாதுன்னு எழுதியிருக்கோம். சரியா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன், அட்மிஷன் எடுக்கிறேன். வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்தா இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அட்மிஷன் நம்பர்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்னா நம்ம தான் ஃபங்க்ஷன் எழுதணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செகண்ட் எக்ஸின் அந்த நாள்லயே ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தோம். ஸ்டார்ட்டுக்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எழுதி அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எது கிரேட்டராக இருக்கோ ஸ்வாப் ஆகும், இல்லைன்னா ஸ்வாப் ஆகாது. 1 வந்தால் ஸ்வாப் ஆகும், 0 வந்தால் ஸ்வாப் ஆகும். கிரேட். ஓகே, அதுதான் நான் அதுக்கு பதில் எழுதுவானன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா செயினிங் பண்ணுறேன். டாட் வேற என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னா ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. பிரிண்டிங் ஆல்ரெடி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா 103 to 52
இப்போ அப்படியே பிரிண்ட் பண்ணேன்னா இதான் வருது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சா எலமெண்ட்ஸு. ஸ்டார்ட் தெரியாது, ஸ்டார்ட்டாக வந்தால் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதணும். ரிவர்ஸ் வந்து பை டிஃபால்ட் அரேல இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், ரிவர்ஸும் கொடுத்தா இண்டெக்ஸ் எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும், அப்படியே தலைக்கிற மாறிடும். சரியா, அதுதான் இங்கே ரிவர்ஸ். இப்போ இதுதான் செயினிங். ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வேற ஆன்சர் வச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து செயினிங் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த செயினிங்கில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேப். ஃபார் ஈச் செயின் பண்ணவே முடியாது, ஃபார் ஈச் வந்து செயின் பண்ண முடியாது. வேற மேப்பு, ஃபில்டர் எல்லாமே செயின் பண்ணலாம். ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ரிவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக போட்டேன். இது அப்படியே வேற சிம்பிளாக ஒன்று போடுறேன். ரிவர்ஸ்க்கு பதிலாக ஃபில்டர் பண்ண போகிறேன். முதல்ல மேப் பண்ணணும், வர ஆன்சரை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணும்போது யாரெல்லாம் ஃபில்டர் ஆகணும் அப்படின்னா 50 அட்மிஷன் மேலே இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ 2 பேர் வர மாட்டாங்க. அப்போ எப்படி போடுறேன் அப்படின்னா அதில் இருக்க வேல்யூ போட்டு அதில் வேற ஃபங்க்ஷன் போட்டு யாரை போட போகிறேன் அப்படின்னா வேல்யூ கிரேட்டர் தேன் 15 கொடுப்பேன். ஓகே, இப்போ கன்சோல் டாட் எக்ஸ் பிரிண்ட் பண்ணி பாருங்க. உடனே கிளிக் பண்ணேன்னா 50 மேலே இருக்கிற டேட்டா மாதிரி தான் ஃபில்டர் ஆயிருக்கு. கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. வேல்யூ அரே ஃபங்க்ஷன் வேல்யூ கிரேட்டர் தென் 50 வர்றது பேராமீட்டர் தான் வேல்யூ. அந்த பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர் கிரேட்டர் தென் 50 இருந்தா அப்போ ஃபில்டர் என்ன பண்ணணும்னா அந்த வர எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தா எடுத்துக்கும், ஃபால்ஸா இருந்தா விட்டு. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தா எடுத்துக்கும், ஃபால்ஸா இருந்தா விட்டுரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும், மற்ற டேட்டாவை எடுத்துக்காது. சரியா, ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நார்மலாகவே சாதாரணமாக பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போயிட்டு இங்கே ஏதாவது செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இது எல்லாமே இங்கே இருக்கிற லிஸ்ட் மாதிரி வச்சிடலாம். இங்கே டைப் பண்ணி இங்கே ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேற. ஓகே, அதாவது இப்போ நான் இங்கே தனியாக போடுறேன். ஓகே, ஆக்சுவலாக இதை எடுத்து இதில் போட்டு காமிக்கணும், இங்கே போட்டு காமிக்கிறது இல்லை. இங்கே நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் எலமெண்ட் வச்சு ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி காமிக்கணும். அப்படி போட்டால் டைம் ஆகுதுன்றதுனால குறைச்சிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் அதை போட்டுக்கிடுங்க. சரியா, அதாவது இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு முக்கியம் இல்லை. இங்கே நான் யூசர் வந்து இன்புட் வாங்குற மாதிரியும் அதில் யூசர் டைப் பண்ணால் அதுக்கு மேலே இருக்க வேல்யூஸ் பண்ணால் கீழே என்ன ஆகணும், இந்த இடத்துல இது ஷோ ஆகிறது வேற, எலமெண்ட்டாக வர்றது வேற. ஓகே, அப்படி ஒன்று போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் திருப்பி போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க, சேட்டில் போடுங்க, போட்டு காமிக்கிறேன். நீங்களே போட்டுக்கிறதா விட்டுருங்க. ஓகே, இது வந்து சும்மா அங்கங்கே போட்டு காமிக்கிறாம அப்ளிகேஷனாக போட்டிங்கன்னா தான் பசங்களுக்கு புரியும். நீங்கள் சும்மா இங்கே கன்சோல் லாக்ல போட்டு வருதுன்னு காமிச்சிங்கன்னா எங்கே எது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதுக்காக சொல்லுவார். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் ஈச் மேப் ஃபில்டர் ரெடியூஸ் நீங்கள் போட்டு பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெஜெக்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாவில், பைத்தனில் எல்லாத்துக்குமே ரெஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். C#, PHPயில், ஜாவா ஸ்கிரிப்டில் எங்கேயுமே போனாலும் ரெஜெக்ட் இருக்கும். ஸோ ரெஜெக்ட் எதுக்காக அப்படின்னா பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஏதாவது மேட்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு சின்ன எக்ஸாம்பிளாக ஒன்று போடுவோம். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்றது பார்ப்போம். அது நார்மலாகவே ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னா பேட்டர்ன் பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் எனக்கு வேணும், பர்டிகுலர் ஸ்டார்டிங் லெட்டர் இது மாதிரி இருந்தால் வேணும், இல்லை எந்தெந்த ஸ்ட்ரிங்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வேணும், எந்தெந்த ஸ்ட்ரிங்கில் நான் நம்பர்ஸ் தான் வேணும், இந்த மாதிரிலாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெகுலர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி எப்படி அது ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்கிட்ட பெரிய டேட்டா செட் இருக்குது. ஓகேங்களா, அதில் நான் யாரை தேடுறேன்னா அவங்க மட்டும் தான் ஃபில்டர் ஆகணும். அது எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் அதே கால் ஃபார்னு வச்சுக்கிறேன். இதில் போய் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதில் போயிட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஒர்க் பண்ணி காமிச்சிடும். உங்களுக்கு வேர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் வாங்குறதா இருந்தால் வேர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா
ஒரு எலிமெண்ட் வாங்கிட்டு கூட போட்டுருங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு இல்லை ஐடி ஈக்குவல் டு மை ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். இதுதான் இன்புட் வாங்குறோம். இங்கே போய் என்ன பண்ண போகிறோம், மை ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ டேட்டா ரீட் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். யாரை ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்டிவாக எனக்கு இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் வேணும், இல்லை இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வேணும்னா நார்மலாக ஸ்பிரிட்டு கொடுத்தாலே வந்துடும் இல்லையா. நார்மல் ஸ்பிரிட்டு கொடுத்தாலே ஒர்க் ஆகிடும். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இன்னொரு டிவ் இங்கே வச்சுக்கிறேன். அந்த டிவில் ஆன்சர் வர மாதிரி பார்த்துக்கிறேன். டிவில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு அவுட்னு கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணலான்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட் டாட் இன்னர் எக்ஸ்டர்னல் போட்டு இன்னர் எக்ஸ்டர்னல் போட்டு டிஎக்ஸ் டாட் ஸ்பிரிட்னு கொடுக்குறேன். சரியா, என்ன வருதுன்னு பார்த்துக்கிடுங்க. யூசர் வந்து இங்கே வந்து ஆயாவாரியும் கொடுக்குறாரு. கொடுத்து செக் கொடுத்தேன்னா ஆயாவாரியும் அப்படியே வந்து ஓகே. இதை கன்சோல் டாட் லாகில் போட்டிங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. வந்துட்டு ஆயாவாரியா கொடுக்குறேன். செக் கொடுத்தா ஒரே ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. இப்போ போய் நான் என்ன பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஏன் அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தனித்தனி எலிமெண்ட்டாக வந்திருக்கான், அது அரேவாக வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே போட்டு இங்கே அரேவாக தான் வந்திருக்கு. சரியா, ஓகே. இது ஸ்பிரிட். இந்த மாதிரி வேற என்ன ரெஜிஸ்ட்ரேஷனில் வேற இது நார்மல். ஓகேங்களா, இதை விடுவோம். இது போகிறதுக்காக நான் சொல்ல வரல. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். டேக் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் ஃபங்க்ஷன் அதே லாஜிக் தான். ஃபங்க்ஷன் போட்டு டேக் வேர்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரீட் பண்ணிடுங்க. ஓகே, ரீட் பண்ண டேட்டாவை ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஸ்பிட் பண்ண போகிறோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் எப்படி ஸ்பிட் பண்ணுவோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ நார்மலாக ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிட்டு தான். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிட்டு கொடுத்து நார்மலாகவே ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரி, ஸ்ட்ரிங் டாட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது மேட்ச் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆல்பபெட்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா A to Z போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே வந்து நம்பர்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 0 to X கொடுக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டு அதாவது என்னென்னலாம் கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணணும்னு கொடுக்கணும். எய்தர் வந்து ஒரு கேரக்டரை மேட்ச் பண்ணலாம், மல்டிபிள் கேரக்டர்ஸும் மேட்ச் பண்ணலாம். ஓகே, கேஸ் சென்சிட்டிவாக மேட்ச் பண்ணலாம், இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களால் பண்ண முடியும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு எப்படி வேணாலும் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அந்த வேரியபிள் வச்சுட்டு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். என்ன மேட்ச் பண்ண போகிறோம், முதல்ல பேட்டர்ன் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டிஃபைன் பண்ணால் பேட் ஈக்குவல் டு என்னோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, எப்படி ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. பேட்டர்ன் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஸ்லாஷ் பேட்டர்ன் ஸ்லாஷ் பேட்டர்ன் ஸ்லாஷ் இதுக்குள்ளே போயிட்டு A அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். அப்போ A வந்து இங்கே இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த பேட்டர்ன் வச்சு மேட்ச் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து இந்த இதில் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, அது வந்து வேர் x ஈக்குவல் டு ext டாட் மேட்ச் ext டாட் மேட்ச் ஆஃப் பேட்டர்ன் கொடுக்கணும். இப்போ வர எக்ஸ் எடுத்து யாருக்கு கொடுக்க வரேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இண்டெக்ஸ் அவுட் டாட் சிஸ்டம் போடுறேன்ல, இந்த மாதிரி கூட போடக்கூடாது நீங்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு தனித்தனி எலமெண்ட்டாக போட்டு காமிக்கணும். சரியா, டைம் ஆகுன்றதுக்காக அது மாதிரி நான் போடல. இந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி போட்டால் மொத்தம் ஒன்றா வந்துடும். தனித்தனி எலமெண்ட்டாக வர வைக்கணும். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் வச்சு போட்டு காமிக்கணும். சரியா, ஓகே. இப்போ இதில் டேக் வேர்ட்ஸ் போட்டேன், வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துட்றேன்.
என்ன ஆகும்னா வேர்ட்ஸ்ல எங்கெல்லாம் ஏ இருக்கோ ஏ இருக்க வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும், மற்ற வேர்ட்ஸ் தான் வராது. அப்படிதான் எழுதியிருக்கும். சரியா? ஓகே. இதில் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா அவாரியோன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணால் ஒரு டேட்டா வருது, ஒரு இதை கிளிக் பண்ணால் ஏ மட்டும் வருது. ஒரே ஒரு ஏ தான் இருக்குது இதில். சப்போஸ் இப்போ நான் இதில் போய் என்ன பண்ணுறேன்னா இது கொடுத்துட்டேன். இப்போ செக் பண்ணால் எத்தனை ஏ இருக்குன்றது காமிக்கும். ஓகேவா? மேட்ச்னு கொடுத்ததுனால ஒரு ஏ தான் வந்திருக்கு. ஓகே, மேட்ச் கொடுத்ததுனால ஒரே தான் வந்திருக்கு. ஸ்லாஷ் ஜி கொடுக்கணும். எங்க அந்த பக்கம் ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் ஐ ஜி. ஓகே, ஜினா என்ன அப்படின்னா குளோபல் மேட்ச். ஓகே, ஜினா குளோபல் மேட்ச். இப்போ பாருங்க, இப்போ செக் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ போகிறோம் பாருங்க, எத்தனை ஏ இருக்குன்னா 3 இடத்துல ஏ இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ட்ல 2 ஏ இருக்கு, இன்ட்ராக்ஷன்ல ஒரு 2 ஏ இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. சரியா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்ம ஸ்ட்ரிங்ல எப்படி பேட்டர்ன், அதான் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஆய் கொடுத்துட்டேன், யூ கொடுத்துட்டேன், ஃபைன் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். இப்போ வேர்ட்ஸ் கொடுத்தனா என்ன வருது, 3 ஏ வருது. சரியா? இப்போ போய் டேட்டா கொடுக்குறேன், யூ கொடுக்குறேன். இப்போ கொடுத்தனா ஒரே ஒரு ஏ தான் வரும். ஓகேயா? ஃபைன் கொடுத்தனா 3 ஏ வரும். ஏன்னா 3 இடத்துல ஏ இருக்கு. சப்போஸ் இதில் இப்போ நம்பர்ஸ் எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூசர் வந்து நம்பர் எங்கேயாவது கொடுத்துருக்காரு. இப்போ நான் இதை கிளிக் பண்ண நம்பர்ஸ் மட்டும் வெளியிடும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டேக் நம்பர்னு வச்சுக்கேன். நம்பர் இருக்கிற வேர்ட்ஸ் தான் எடுக்கப்படும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குளோபல் மேட்ச்சு, நான் குளோபல் மேட்ச், ஜி போட்டால் குளோபல் மேட்ச்சு. ஸோ இட் வில் செக் ஆல் தி பாசிபிலிட்டிஸ். ஜி போடலைன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். சரியா? இப்போ இதே தான் பண்ண போகிறேன், நம்பர்ஸ் மட்டும் வெளியெடுக்க போகிறோம். பேட்டர்ன்ஸை டிஃபைன் பண்ணிட்டு நம்பர்ஸ் மட்டும் வெளியெடுக்க. சரியா? ஓகே. ஸோ வேல்யூ எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்பர்ஸ் மட்டும் பேட்டர்ன் டிஃபைன் பண்ணிக்கலாம். பிடி ஈக்குவல் டு /0/G கொடுக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு லைனும் அதே தான். இந்த 2 லைனும் அதே தான். வேரியபிள் நேம் மட்டும் இங்கே பிடின்னு போட்டிருக்கேன். அதனால் மேட்டர் பிடி பிடி போட்டிருக்கேன். இப்போ பட்டன் ஒன்று கீழே ஆட் பண்ணோம், ஆட் பண்ணிட்டோமா? இல்லை, அதான் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு அவாரியும் கொடுத்தேன்னா இப்போ வேர்ட்ஸ் கொடுத்தேன்னா A1 தான் இருக்கு. இதை கொடுத்தா தனித்தனியாக வருது, வேற இதை கொடுத்தா எதுவுமே வராது. ஏன் வராது அப்படின்னா அதில் நம்பர்ஸே எங்கேயுமே இல்லை. சப்போஸ் இதில் போயிட்டு சரிங்களா, இங்கே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, இங்கே ஒரு 2 கொடுத்துருக்கீங்க, இங்கே ஒரு 3 கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்பர்ஸ் கொடுத்தாலும் எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம யாரை மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. நம்ம ஏன்னு கொடுத்தா ஏன்ற ஒரு கேரக்டர் தான் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே 0 கொடுத்தா 0ன்ற ஒரே ஒரு நம்பர் தான் மேட்ச் ஆகும். சரியா? இப்போ A to Z மேட்ச் ஆகும்னா நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் ரேஞ்ச் கொடுக்கணும். அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பிராக்கெட்ல போயிட்டு 0 to 9 கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், 0லேருந்து 9 வரைக்கும் குளோபல் மேட்ச். ஓகேவா? ஒரே நம்பர் 2 முறை வந்தாலும் 3 முறை வந்தாலும் திருப்பி வரும். இப்போ ரன் பண்ணீங்கன்னா இது கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்தனா ஆகுது. நம்பர்ஸ் எல்லாம் வெளியே எங்க இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல இருந்தாலும் சரி, பேக்ல இருந்தாலும் சரி, எல்லாமே தனித்தனியாக எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு நம்பரை தனித்தனியாக எடுத்து கொடுத்தா எல்லா நம்பரும் ஒன்றா தனியாக எடுத்து கொடுக்கும்.
பட் எனக்கு அப்படி வேணாம், எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா வேற லாஜிக்கில் அப்ளை பண்ணும். ஓகே, இப்போ இங்கே கூட நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நம்பர்ஸ் கொடுத்தோன்னா எல்லா நம்பரும் வந்துடும். எல்லாத்தையும் ஒரு ஒரு வேர்டில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் வெளியே வந்துடும். ஓகே, இதே வந்துட்டு நமக்கு வந்து என்ன வேணும்னா லாஜிக் பாருங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம்னா ஆன் கிளிக்கில் போயிட்டு begin text. ஓகே, அது என்னன்னா எதெல்லாம் நம்பர்ல ஆரம்பிக்குதோ அதெல்லாம் வேணும், இல்லை எதெல்லாம் ஆல்பபெட்ல ஆரம்பிக்குதோ அதெல்லாம் வேணும். இந்த மாதிரி கொடுத்து, அதாவது நம்மளோட ஸ்ட்ரிங்ல A to Z எங்க இருந்தாலும் வரணும்னாலும் பண்ணலாம், நம்பர்ஸ் மட்டும்னாலும் பண்ணலாம். ஏற்கனவே இது வந்து 0 to 9 எதுனா, இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாமே எப்படி இருக்கணும்னா வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஒவ்வொரு வேர்டும் தனித்தனியாக வேணும்னா கூட பண்ணலாம். அதையும் எழுதிடுவோம். பிகின் போட்ட மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் எழுத போகிறேன். ஓகே, ஆல் பேக்கில் டேக் வேர்ட்ஸ் அலோன் அப்படின்னு டேக் வேர்ட்ஸ் அலோன். அதில் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து வேற ஃபங்க்ஷன். பிகின் டேக் நம் ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இது பிகின் நம் பிகின் டெக்ஸ்ட். இன்னொன்று ஃபங்க்ஷன் டேக் ஆல் வேர்ட்ஸ். டேக் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன் பாருங்க. இதே 2 லைன் தான், இதே 4 லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச். மை ஸ்ட்ரிங் எடுத்துட்டோம். 0 to 9னா எந்த இடத்துல 0 இருக்கு 1 9 இருக்கோ அதான் வரும். பட் இதே பாருங்க, கேஸ் தான் சர்ச் ஆகும். A to Z கொடுத்துட்டு கேப்லேட்டர்ஸ் வேணும்னா இப்படி கொடுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், கேப் லெட்டரும் வரும் ஸ்மால் லெட்டரும் வரும். ஒன்று இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்று கொடுத்துட்டு GI கொடுத்துருவேன். ஐனா இக்னோர் கேஸ். ஓகேவா, இக்னோர் கேஸ்ன்றதுனால என்ன ஆகும், எல்லா டேட்டா வந்துடும், A to Z எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் இப்படி கொடுக்குறீங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஓகே, இங்கே போயிட்டு ஹாய் ஹவ் யூனே கொடுக்குறேன். வேர்ட்ஸ் கொடுக்குற கிளிக் பண்ணுறேன். என்ன ஆச்சு பாருங்க, எல்லாரும் தனித்தனியாக வந்துடுச்சா, விட்டு மாதிரியே வந்துச்சு பாருங்க. ஏன்னா பிளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ஆரம்பிக்கிறது A to Z குள்ள ஏதாவது ஒன்று இருக்கணும். என்ன வேணா ஆரம்பிங்க, ஆரம்பிக்கிற கேரக்டர் எப்படி இருக்கணும், A to Z இருக்கணும். இங்க ஒரு அப்பர் கேப் போடுறேன். அப்பர் கேப் போட்டால் என்ன ஆகும்னா அதர் தான் A to Z. இதில் போயிட்டு நான் பிகின் கொடுத்தேன்னா வாரி கொடுத்தேன்னா எதுவுமே வரல பாருங்க. ஏன் எதுவுமே வரல அப்படின்னா பிகினிங் வந்து என்னவா இருக்கணும், ஆல்பபெட்டா இருக்கக்கூடாது 18. ஆனால் அப்படி இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்பர் கொடுத்து இப்போ வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, அந்த 1 மட்டும் வந்துச்சுட்டா, ஏன்னா அதை தானே தான் இருக்கு, சரியா, அந்த மாதிரி கொடுத்து. இல்லை இதே பாருங்க, இந்த லாஜிக்லேயே வேற வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் லெட்டர் வேர்டா கேரக்டரா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் A to Z இருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் தான் இருக்கு அந்த மாதிரி வேர்டெல்லாம் எடுக்கணும். ஆனால் நம்பர் 1ல ஆரம்பிச்சிடாது, அது மாதிரி போடும். ஸோ ஸ்விட்ச் எப்படி போடுறோம் பாருங்க. VT ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்லாஷ், ஆரம்பமே என்ன இருக்கணும் A to Z. ஓகே, A to Z கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், ஆல்பபெட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் இத்தனை கேரக்டர் தான் இருக்கணும் கூட போடலாம். 3 கேரக்டர் வேர்டா எடுக்கணும், 4 கேரக்டர் வேர்டா எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க இப்போ சென்டென்ஸ் கொடுத்துட்டீங்க, இப்போ ஸ்லாஷ் அந்த A to Z பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, A to Z பக்கத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். ப்ளஸ் சிம்பிள் போட்டோம்னா என்ன ஆகுது, உங்களுக்கு n நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் வருது.
ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கிறது என்னவா இருக்கணும்? உங்களுக்கு வந்துட்டு ஆல்பபெட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணா அதெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப என்னன்னா, ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் ஏ டு இசட்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டா 3 லெட்டர் வேர்டா தான் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்லி பிரேசஸ் போட்டு 3ன்னு கொடுக்குறேன். இந்த கர்லி பிரேசஸ் போட்டு 3 கொடுத்துட்டேன். ஜிஐ கொடுத்துட்டேன். அதாவது குளோபல் சர்ச் எத்தனை முறைனா வரும். ஐனா இன்னொரு கேஸ் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் வரும். அதாவது கேரக்டர் ஸ்மாலா இருந்தாலும் வரும். இப்ப பாருங்க, இதுல சர்ச் வேர்ட் சொல்ல தான் போட்டுட்டேன். ரன் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன்னா ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஆரம்பத்தில் என்ன இருக்குமோ ஆல்பபெட் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், போட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ வேர்ட்ஸ் கொடுத்தேன்னா அவு ஆர் யூ தான் வந்துருச்சு, வேற எதுவுமே வரல. ஒருவேளை இங்கே 3 டிஜிட் நம்பர் இருந்தால் கூட இது வேர்டு கொடுத்தேன்னா வருதா? வராது, நம்பரே வராது. 3 கேரக்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துடும் கரெக்டாக. ஓகே, அது மாதிரி தான் கணக்கு எடுத்துட்டு. அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா இமெயிலெலாம் செக் பண்ணும்போது இப்படி தான் செக் பண்ணும். அந்த லாஸ்ட்ல இருக்கிற டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா .com .edu .in அப்போ என்ன இருக்கலாம், 3 லெட்டர் இருக்கலாம், இல்லை 2 லெட்டர் இருக்கலாம். அதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. இமெயில் வேலிடேஷன் நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக செக் பண்ணுறீங்க ஒரு பொருளை, அந்த டேட்டாவில் வந்து எங்கெல்லாம் வந்து 4 லெட்டர் வேர்டு இருக்கு அதெல்லாம் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஆல்பபெட் இருக்கணும், அதுக்கப்புறம் 4 நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி வேணா சர்ச் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் அந்த பேட்டர்னை மாற்றுறதுலாம் இருக்கு. கரெக்டாக பேட்டர்ன்ஸை ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு கரெக்டாக இது எல்லாமே வந்துடும். சரியா? ஓகே, வேர்ட்ஸ் மட்டும் வெளியே எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஏல ஆரம்பிக்கிறதுலாம் வேணும், இதுதான் போட்டிருக்கோமா? ஆமாம், இது எப்படி வந்திருக்குன்னா ஏதாவது ஆல்பபெட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் 3 லெட்டர் இருக்கணும் அப்படின்னு போட்டேன். பட் இப்போ இதே வந்து ஏல ஆரம்பிச்சு ஏல முடிகிற வேர்டே வேணும், இல்லை எனக்கு எக்ஸ்ல முடிகிற வேர்டெலாம் வேணும், சம்திங் ஏதாவது வேணும்னா கூட எடுத்துக்கலாம். பிகின் மாதிரி எண்டு ஒன்று ஆட் பண்ணிடுவோம், பிகினும் போடுவோம் எண்டும் போடுவோம். இல்லை என் டெக்ஸ்ட் வச்சுட்டேன். என் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். பிகின் டெக்ஸ்ட் எழுதிருக்கோம், அது அப்புறம் மாற்றிக்கலாம். இதில் போயிட்டு ஃபங்க்ஷன் என் டெக்ஸ்ட் போட்டுருவோம். where tx equal to my string dot value. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா வேல்யூ ரீட் பண்ணிட்டு பேட்டர்ன் போடலாம். வேர் பேட்டர்ன் ஈக்குவல் டு p1 ஈக்குவல் டு ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிக்கிறது ஏ டு இசட்டா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் முடியும் போது ஏ டு இசட்ல முடியணும். அப்போ பிளஸ் கொடுத்துருங்க. பிளஸ் கொடுத்தா மல்டிபிள் வேர்ட்ஸ். முடியும் போதுன்றது டாலர். டாலருக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுக்கணும் அதுதான் ஏ டு இசட்ல தான் முடியும். ஆரம்பிக்கிறதும் முடியும் போதும் ஏ டு இசட் யாருக்கும் கொடுக்கும். பிளஸ் ஜிஐ கொடுத்துறேன். கேப் லெட்டரும் வரும், ஸ்மால் லெட்டரும் வரும். என்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆரம்பிக்கிறது ஏ டு இசட், முடிக்கிறதும் ஏ டு டெக்ஸ். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏ டு இசட் டாலர் போட்டால் எண்டு. இப்போ என்ன பண்றேன்னா h1 கொடுத்துட்டேன், அவு நம்பரா கொடுத்துட்டேன், இது மட்டும் கொடுக்குறேன். இப்போ எண்டு கொடுத்தேன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். என் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், என் டெக்ஸ்ட் தான் பிரிண்டே பண்ணல, வெறும் பேட்டர்ன் எழுதி தவிர மேட்ச் கூட பண்ணல. எக்ஸ் டாட் டிஎக்ஸ் டாட் மேட்ச் ஆஃப் p1. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படியே போடும். அவுட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஓகே பண்ணுவோம். இப்போ இதில் போயிட்டு h1 அண்ட் h2 ஆர் ஹெட்டிங் டேக் அப்படின்னு போடும். இதில் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. h1 அண்ட் h2 ஆர் சம் நம்பர் கொடுத்து ஹெட்டிங் டேக்ஸ் எண்டை கிளிக் பண்ணால் டேக்ஸ் மட்டும்தான் வருது, அண்டு வரலையே.
ஏன் வரலன்னு பார்க்கலாம். அண்டு வரல, லாஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துருக்கு. ஏக்கு அப்புறம் பிளஸ் கொடுத்துருக்கேனா, கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏ டு இசட் எது வேணா முடியலாம் கொடுத்துருக்கேனா, எனக்கு 0 to 9 கொடுக்குறேன். நான் ஒரு பார்த்துக்கலாம். H1 அண்ட் H3 கொடுக்குறேன். இப்போ எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. H3 மட்டும் வருது. அப்போ என்ன ஆகலைன்னா அந்த வேர்டு தெரியல. ஏ ஆஃப் இசட் ப்ளஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் 0, அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஏ டு இசட்ல ஆரம்பிக்கணும். கேபிட்டலாக ஆரம்பிக்கலாம், ஸ்மாலாக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாலர் சைன் டினோட்ஸ் அது எண்டிங் கேரக்டர் என்ன வரணுன்றது கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதில் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டேன், மல்டிபிள் கேரக்டர்ஸ் வந்துடும். டாலரே அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன் மிஸ் ஆகுது? ஓகே, நம்பரில் போட்டோம். இருமா ஒரு செக் பண்ணுறதுக்காக போடுறேன். நம்பரில் வேணால் போட்டுப்பாங்க. இந்த இடத்துல 0 to 9 H2 அண்ட் நம்பர் இருக்குங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் 23 தான் வருது. அப்போ அந்த 6723 கூட வரல. அந்த மாதிரி போகணும். அதுதான் போடுறேன். என்ன மேட்ச் ஆகுது? ஓகே, போடலாங்க. பார்க்கலாம். 7 முடியணும் போட்டிருக்கேன். நம்பர்ல ஆரம்பிக்கணும், 7 முடியணும். இப்ப பார்க்கலாம். எதுவுமே வரல. ட்ரை பண்ணுவோம். இப்பவும் வரல. என்ன எரர் வருது பார்க்கலாம். ஒரு என் டெக்ஸ்ட் பேட்டர்னே மேட்ச் ஆகல. வேற ஏதோ தப்பு இருக்கு. ஏன்னா பேட்டர்னே மேட்ச். சரி, இந்த பேட்டர்ன் அப்புறம் சொல்றேன். இன்னும் புக்கில் பார்த்து வரணும். ஆரம்பிக்கிறதும் முடிக்கலாம், எதுவும் ஏதோ சம்திங் மிஸ் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெக்ஸ்ட் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் இருக்க டேட்டா ஃபில்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சம்திங் டைப் பண்ணால் அதை மேட்ச் பண்ணியிருக்கிற எல்லா லிஸ்ட்டையும் வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு யூசர் மேலே சர்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், கீழே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் காமிக்கலாம். அந்த மாதிரி போட்டு காமிங்க. சரியா? லிஸ்ட் மட்டும் எடுத்துட்டுனா நீங்கள் அதுக்கப்புறம் லூப் பண்ணி என்ன பண்ணலாம், எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல கிளாஸ். ஊப்ஸ் பார்க்க போகிறோம். ஊப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஜெக்டுக்குள்ளர ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதுல என்னன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் கிளாஸ் எல்லா இடத்துல ஓகே. கால் ஃபார்மா ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். கால் ஃபார்ன்ற ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் கால் ஃபார். இதில் என்ன பண்ண போறோம்னா டாக் வேர் டிஎக்ஸ்டி டாக்குமெண்ட் தான் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட் மை ஸ்ட்ரிங் தான். இது நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் தான். இது தேவையில்லை, இன்புட்டு தேவை. என்ன பண்ணுறோங்க கவனிங்க.
ஆப்ஜெக்ட்னா நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணுவோம், வேர் மை ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் போட்டுருப்போம், அது கீ வேல்யூ தான் கொடுக்கும். நார்மலாக இவ்வளோ தான் அதை எழுதுவோம் இல்லையா. பட் இப்போ அதில் வந்து ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். என்ன வேரியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆப்ஜெக்டுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் போடுறோம் இல்லையா, அதில் மெத்தட்ஸும் போட முடியும். அதாவது எப்படின்னா, நான் இங்கே போய் வச்சுருக்கேன், இதில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தட்ஸ் போடுறோம். எப்படி போடுறோன்னு பாருங்க. இதை கீ வச்சுருக்கேன், இங்கிலீஷ் இன்னொரு கீ வச்சுருக்கேன், கோலன் ஒரு வேல்யூ, கமா தமிழ் ஒரு கீ வச்சுருக்கேன், வேல்யூ வச்சுருக்கேன், கமா கோட்ஸ் பாருங்க, கோலன் ஒரு வேல்யூ, 4 கீ கிரியேட் பண்ணிட்டு இது கொடுத்துட்டேன். இது மட்டும் இருந்தால் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை ஆட்ரிபியூட்டு, 5 ஆட்ரிபியூட் இல்லையா. இதை கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரேட் பண்ணி ஒன்று வச்சு ஆட் பண்ணணும் கூட ஆட். பட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அது தனியாக எழுதாமல் பாருங்க, வித்தவுட் மெத்தட் வித் மெத்தட் வரும், ஆப்ஜெக்ட் வித்தவுட் மெத்தட்னு போட்டுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க, மாற்றி போட்டேன், இங்கே எழுத வேண்டியது அங்கே போட்டேன், ஆப்ஜெக்ட் இங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஒபிஜே fun1 வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷன் ஒபிஜே fun1, அது வெறுமனா fun1, இது ஒபிஜே fun. இங்கே இதில் என்ன பண்ண போறோம்னா fun1 கேட்குறேன். இதை நீங்கள் ஹைட்ரேட் பண்ணி ஒரு கீயாக ஹைட்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியும், எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் in ஆப்ஜெக்ட் டாட் பீஸ் ஆஃப் மை ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு வேர் டோட்டல் ஈக்குவல் டு 0, டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரு கீ எடுக்கணும். ஆனால் கீயில் என்ன வரும்னா இண்டெக்ஸ் தான் வரும், 0 1 2 கீ தான் வரும். அதை வச்சு தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. மை ஓபிஜே ஆஃப் ஓகே ஆப்ஜெக்ட் டாட் பீஸ் ஆஃப், அதில் ஐயை பாஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா மார்க்லாம் டோட்டல் ஆகிட்டு கன்சோல் டாட் லாக் கொடுத்து டோட்டலாக பிரிண்ட். ஃபங்க்ஷன் ஒன்று எப்போ கால் பண்ணுறேன்னா, இதை கிளிக் பண்ணால் கால் பண்ணி, இந்த கோட்ஸ் தேவையில்லைங்க, இங்கே கோட்ஸ் தான் போட்டுருக்கேன். இதை கிளிக் பண்ணனா நேரம் இருக்கும், cannot convert undefined டெசிமல் இருக்கும். அதில் இந்த 24 இந்த எரர் இருக்கு. கீக்குள்ள யாரை கொடுக்கல, மை ஆப்ஜெக்டே கொடுக்கல. ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்க, 394 வந்துச்சு டோட்டல். இது மாதிரி எக்ஸ்டர்னலாக ஃபங்க்ஷன் வைக்காம இதே லாஜிக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு இதில் போயிட்டு ஃபங்க்ஷன் ஓபிஜே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அதில் என்ன எழுதுறேன்னு பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுத மாட்டேன், வெளியில் எழுதுறோம் இல்லையா, வெளியில் எழுதாமல் பிளாக்குள்ளேயே எழுதும்போது அதுக்கான ஸ்கோப் வித்தியாசம். இங்கே ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம், உள்ளே போயிட்டு டோட்டல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப், வேறு ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம். இங்கே போய் ரிட்டர்ன். ஓகே, உள்ள ஃபங்க்ஷன் வேரியபிள் மேலே இருக்க வேரியபிள் ஆக்சஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் சோஷியல், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எடுக்கணும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கால் பண்ணால் கீழே என்ன பண்ணணும், மை ஓபிஜே டாட் ஃபங்க்ஷன் பேர் என்ன, டோட்டல் கால் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அது வர வேல்யூ கன்சோல் டாட் லாக் போட்டு கொடுக்கும், கன்சோல் டாட் லாக் ஆஃப்
இதை போட்டுருங்க. கவனிங்க, எரர் ஒன்று இருக்கு 31st லைன்ல. இந்த லைன்ல என்ன எரர் பார்க்கலாம். செமிகோலன் போட்டுருக்கேன், கமா இருக்கு. 32ல எரர் இருக்கு. ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு போடல, இது தேவையில்லை. invalid short and property indices 32. என்ன தப்பில்ல, டோட்டல் ஈக்குவல் கோலன் எல்லாமே அப்படிதான் செய்யணும். இப்போ இதை கிளிக் பண்ணாலும் தெரிஞ்சது, இதை கிளிக் பண்ணாலும் இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபைன் ஆகுது. இதை ஆக்சஸ் பண்ணும்போது திஸ் ஆப்ஜெக்ட் புரியுதுங்களா? டேரக்டாக வெளியிலேருந்து ஆக்சஸ் ஆகாது. திஸ் ரெஃபர்ஸ் தி கரண்ட் ஆப்ஜெக்ட். திஸ் வந்து C++ யூஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் கொடுத்தா நாட்டிய நம்பர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டாட் இங்கிலீஷ் ப்ளஸ் திஸ் டாட் தமிழ் ப்ளஸ் திஸ் டாட் டோட்டலில் கால் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓ, இங்கே என்ன பண்ணுறேன், டோட்டல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் போட்டேன். இங்கே டோட்டல் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், டோட்டல் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. திஸ் டாட் இங்கிலீஷ் ப்ளஸ் திஸ் டாட் தமிழ் ப்ளஸ் திஸ் டாட் சயின்ஸ் திஸ் டாட் மேக்ஸ் திஸ் டாட் சோஷியல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணாலே வந்துடணும். என்ன தப்பு பண்ணேன், இங்கே ஒரு மார்க் பார்ப்பேன். ஏரோ ஃபங்க்ஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் இதே போட்டு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணேன்னா இது வருது, இதை கிளிக் பண்ணால் வருது. கரெக்டாக அதான் ஏரோ ஃபங்க்ஷன் தான் வேற மாதிரி. இந்த கேர்லி பிரேஸ்லேயே போட்டுருக்கூடாது. அது ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி போடுறோம் கீழே போட்டுருக்காங்க. சும்மா ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆவரேஜ்னு இருக்கேன். கவனிச்சுங்க, ஆவரேஜ் எழுதுனா ஏரோ ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் போடணும். அவ்வளோதான் டேட்டா. இதுக்குள்ளே பிராக்கெட் தாங்க, அதுதான் தப்பு. சரியா? கேர்லி பிரேஸ் போடக்கூடாது. இப்போ ஆவரேஜ் வந்து என்ன பண்ணலாம், டோட்டலை கால் பண்ணிட்டு திஸ் டாட் டோட்டல் டிவைடட் பை 5 கொடுக்குறேன். ஓகே, ஆவரேஜ் அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் இது ஏதோ தப்பு பண்ணிட்டேன். திஸ் டாட் டோட்டல் இது எங்கே முடிஞ்சிச்சா, கமா கொடுத்து. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் வருதா, ஆவரேஜும் வரலாம். ஆவரேஜ் இருந்தால் கன்சோல் டாட்லாம் கொடுத்து இங்கே போயிட்டு ஆவரேஜை கால் பண்ணி கிளிக் பண்ணோன்னா டோட்டல் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இது எழுதியிருக்கேன், இதுதான் எழுதுறேன். டோட்டல் ஆப்ஜெக்ட் தான் வெளியே ஆக்சஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியே போட்டு மொத்தத்தையும் பிராக்கெட் போட்டுருங்க. இதுவும் வருது, இதுவும் வருது. இது நாட்டிய நம்பர் வர காரணம் என்னன்னா அது ரிட்டர்ன் வார்த்தையாக யூஸ் பண்ணுறோம். பிராக்கெட் என்ன வரல, இது போட்டோம் நார்மலாகவே. ஸ்டார்ட் இங்கிலீஷ் தமிழ் சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ் 3/5. இது தனி, இது தனி. பின்கோட் எங்கே போட்டேன், கிளிக் பண்ணால் நாட்டிய நம்பர் வருது. செக் பண்ணலாம். இது வரைக்கும் போட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? கீழே இங்கே கால் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. இதுதான் அப்புறம் பார்த்து கமா வேற போட்டேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். இங்கே ஏரோ ஃபங்க்ஷனாக போட்டேன். இதோ ஏரோ பார்க்கலாம். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸில் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மெத்தட்ஸும் இருக்கலாம் அப்படின்றது லாஜிக். பட் இதே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டுக்கு
கிளாஸாக டிஃபைன் பண்ணி போட்டிங்கன்னா வில் கிரியேட் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சஸ் இந்த ஆப்ஜெக்டே எடுத்து போட்டீங்க. ஆப்ஜெக்ட்ல அந்த என்டிட்டி இருக்கு. ஆனா ஊப்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ்ல தான் என்டிட்டி இருக்கும். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணுவோம். பாப்பா ஊப்ஸ் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். சரியா? ஊப்ஸ் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இது கிளாஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் இன்சைடு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபங்க்ஷன் இன்சைடு அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபங்க்ஷன் இன்சைடு கிளாஸ் வேற, இது ஃபங்க்ஷன் இன்சைடு அண்ட் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கும். சரியா? ஓகே, அடுத்து போடலாம். அடுத்து போட போறது என்னன்னா ஊப்ஸ் பார்த்துட்டு இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் போயிடுவேன். எப்படி கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்குறோம். ஃபங்க்ஷன் போட்டுறேன். ஸோ இதில் போயிட்டு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுருங்க. ஃபங்க்ஷன் fun1 போட்டுருங்க. இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல பண்ண போற லாஜிக் என்னன்னா கிளாஸ், இங்கே கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் ஜாஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண பார்த்துங்க. C++ எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பார்த்துக்கலாம். இப்போ பைத்தனில் பண்ணுறது ஏதாவது ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக இருக்கும். அது எழுதுங்க. கிளாஸ் நேம். நான் ரூல்ஸ்னா என்ன அதெல்லாம் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் ரூல்ஸ்னா என்னன்னு தெரியுன்றதை வச்சுட்டு நான் போகிறேன். சரியா? ஓகே. இதில் வந்துட்டு சும்மா ஒரு டம்மியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெம்பர்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்டர்னே போடணும். கன்ஸ்ட்ரக்டர்னே போடணும். ஸோ இப்போ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரு. ஓகே. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நேமும் ஸ்டூடெண்ட் நேம் மார்க்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டுமே கொடுக்கணும். கொடுத்தா அதை வாங்கி என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்கோப் வந்துருக்கு. அதே மாதிரி திஸ் டாட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ். இப்போ இங்கே ஃபங்க்ஷன் எது போகிறோம். ஃபங்க்ஷன் பேர்லாம் போட வேண்டாம். கெட் டோட்டல்னு வச்சுக்கிறேன். கெட் டோட்டல்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து லூப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் அதை அரேவா பாஸ் மார்க்ஸ்ன்றது இல்லை அரே ஆஃப் மார்க்ஸ் சரியா கொடுத்தாங்கன்னா அது வர மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இது முதல்ல டோட்டல் பண்ணிடுவோம். டோட்டல் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ இன் திஸ் டாட் மார்க்ஸ். அது உள்ள போயிட்டு டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் ஐ. கடைசியா இங்கே ரிட்டர்ன் டோட்டல் ஸ்டார்ட். இப்போ இங்கே போய் நான் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். a1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று ஸ்டூடெண்ட் நேமு, ஓகே, இன்னொன்று மார்க்ஸ் அரே ஆஃப் மார்க்ஸ். இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ கன்சோல் டாட் லாக் கொடுத்து a1 டாட் யாரை பிரிண்ட் பண்ண போகிறோம் கெட் டோட்டல். a1 டாட் கெட் டோட்டல். ஸோ இதான் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே அனீஷ் பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து செட் ஆஃப் மார்க்ஸை பாஸ் பண்ணுறோம். அது a1 டாட் ஆப்ஜெக்ட் லாக் பண்ணி அந்த அவுட்புட்டை வரப்போது கன்சோல் லாக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணால் டாட் இஸ் நாட் டிஃபைன் வருது, பார்த்துக்கலாம். இங்கே போயிட்டு வேற போட்டுருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ இஸ் நாட் டிஃபைன்டு வருது. ஐயும் வேற கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் இஸ் நாட் டிஃபைன். மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ மார்க் இருக்கு. இங்கே மார்க் இருக்கு. இங்கே டிஸ்டார்ட் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன்.
நார்மலாக தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன் எரர் வருதுன்னு பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டார் ஸ்பெல்லிங் தப்பா? கன்ஸ்ட்ரக்டார் ரைட். கன்ஸ்ட்ரக்டர் அதான் ஸ்பெல்லிங் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். RUC கன்ஸ்ட்ரக்டார் கரெக்டாக தானே இருக்கு. ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. கன்ஸ்ட்ரக்டார் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. அப்போ இங்கே வேற டிக்ளேர் பண்ணேன். வேறுன்னு போட்டுருக்கேன். அப்போ ஒருவேளை ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும்போது பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, திருப்பி ரன் பண்ணுவோம். இந்த இடத்துல வேறு வேணாம்னு சொல்லுது. இந்த இடத்துல எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிச்சு. இப்போ கிளிக் பண்ணனா மார்க்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வருது. எங்கே வருது? 20th லைன் வருது. அதான் இங்கே தான் வருது. ஓ, அதெல்லாம் கரெக்டாக டிஸ் போடலாங்க. இப்போ ரன் பண்ணால் 397 வந்துருக்கு. ஓகே, ஸோ எப்படி போட்டிருக்க பாருங்க, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டாரு, அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், அது மாதிரி ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இல்லை இன்ஹெரிட்டன்ஸு, என்கேப்சுலேஷனு, பாலிமார்பிசம் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு இன்க்ரிமெண்ட் காமிச்சிடுங்க. அதெல்லாம் நார்மலாக C++ல பண்ணுற மாதிரியே தான். அதெல்லாம் போட்டு காமிக்கணும். அதெல்லாம் போட்டால் தான் நீங்கள் ரியாக்டில் வரும்போது அப்படி ஆக்சஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரியா? இங்கேயே அதெல்லாம் கிளாஸ்லாம் கிரியேட் பண்ணி காமிச்சு. இப்போ இதில் வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் தான் கீவேர்டு. இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக இருந்தால் எக்ஸ்டென்ஸ் கொடுக்கணும். சரியா? சும்மா ஏதாவது வேறு எதனா கிளாஸ் வேணால் ஒரு எக்ஸ்டென்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். சும்மா ஒரு சிம்பிளாக ஒன்று போட்டு காமிக்கிறேன். பேங்க்னு ஒரு கிளாஸு, அந்த பேங்க் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் என்ன போட்டுக்கோங்க. அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு சும்மா பேங்க்கில் நம்ம பேலன்ஸ் இனிஷியலாக 0. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்ன ஆகும்? பேங்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, A2 = நியூ பேங்க். இப்போ பேங்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு என்ன ஆகிடும் உங்களுக்கு? console.log கொடுத்து A2.balance கொடுத்தனா 0 வரும். போய் ரன் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணனா 0 வந்துடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். சும்மா வித்ரா போகிறேன், டெபாசிட் போடுறேன். டெபாசிட்குள்ள this.balance + amount. அதில் வித்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுலேயும் ஒரு அமௌண்ட் கொடுத்தேன்னா this.balance - amount. இப்போ ரன் பண்ணிங்கன்னா இப்போ 0 தான் வரும். நம்ம தான் இங்கே எழுதவே இல்லையே. இந்த பேலன்ஸ்லாம் எதனால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தெரியும். A2.deposit கொடுத்து ஒரு 10,000 ரூபா போட்டுடுறேன். பேலன்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். A2.withdraw கொடுத்து 4,000 ரூபா வித்ரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன்? பேலன்ஸ் போடுறேன். இப்போ கிளிக் பண்ணனா வருது. முதல்ல ஒரு 10,000, இதுக்கப்புறம் ஒரு 6,000. இது லாஜிக் புரிஞ்சுங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு ஊப்ஸ் தெரியுன்றதை வச்சு தான் எழுதியிருக்கேன். வர நேற்றுட்டேன், பார்த்துடுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். கன்ஸ்ட்ரக்டார் இருக்கு, அதுக்கப்புறம் டெபாசிட் வித்ரா. கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள மினிமைஸ் பண்ணுறோம், டெபாசிட்ல அமௌண்ட் ஆட் பண்ணுறோம், வித்ரா மைனஸ் பண்ணுறோம். இங்கே ஆப்ஜெக்ட் டைப் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். சரியா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து. அடுத்தது, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கும்போது கிளாஸு, இன்ஹெரிட்டன்ஸு, ஓகே, பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் எல்லாமே எடுக்கணும். சரியா? பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்து பார்க்க போகிறது இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம், க்ளோஷர்ஸ் பார்த்துக்கலாம், ப்ராமிஸ் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் முடிச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நார்மலாக கிளிக்மின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த கிளிக்மி ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு பட்டன் போட்டுக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆன் கிளிக்ல போய் கிளிக் மீ வந்து கால் பண்ண போறோம். இங்க போயிட்டு இங்க ஒரு கீழே ஒரு டிவ் ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். அவுட்னு போட்டுக்கிறேன் வேரியபிள. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஏரியா அவுட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஐன்னு வச்சுக்கேன். வேற I ஈக்குவல் டு 0 I பிளஸ். சரியா? கவனிங்க, இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம்னு பாருங்க. ஒரு பட்டன் போட்டிருக்கோம். அந்த பட்டன்ல கிளிக் மீ ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஸோ கிளிக் பண்ணோன்னா I வந்து 0 ஆயிடும். I வந்து ஸ்க்ரீன்ல வந்துடும். I பிளஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்? I 1 ஆயிடுச்சு. திருப்பி அந்த பட்டனை கிளிக் பண்ணனா I என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இந்த பட்டனை கிளிக் பண்ணனா 0 வரும். எப்போ கிளிக் பண்ணாலும் 0 தான் வரும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப்ன்றதாங்க. எவ்ரி டைம் கால் பண்ணும் போதெல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகும்? I வந்து 0 ஆயிடும். இதை தூக்கிட்டு போயிட்டு குளோபல் ஸ்கோப்ல கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணா 0 வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும், அப்புறம் 4 வரும். சரியா? கரெக்டா? இப்படிதான் வருது. பட் இப்படி வந்தா இங்க இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க இருந்தா மற்ற ஃபங்க்ஷன்ஸாலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா I வந்து 0 ஆயிடுச்சு. கிளிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஒன்ஸ் ஒரு முறை கிளிக் பண்ணனா அது குளோபல் ஸ்கோப் ஆயிடுச்சு. இந்த குளோபல் ஸ்கோப்பும் வரக்கூடாது. ஆனா எனக்கு அந்த வேல்யூவை ரிப்பீட் பண்ணும். கவுண்ட் அந்த டேட்டா எனக்கு வேணும். ஸோ இதை எப்படி பண்ண போறோம்? இதை வந்து க்ளோஷர் வழியா நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ க்ளோஷர்ஸ்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றது பார்ப்போம். அதான் ஹோஸ்டிங். அதாவது ஒன்று வந்து ஸ்கோப்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், இன்னொன்று அதே அசிங்க்ரோனஸ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து இதை எப்படி பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ நார்மலாக வந்து முதல்ல இன்னர் ஃபங்க்ஷன் எழுதி இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னர் ஃபங்க்ஷன் முதல்ல எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் க்ளோஷரில் அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இன்னர் ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்க. இதை அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ போயிட்டு இந்த இடத்துல டெஸ்ட்டை கால் பண்ணுறேன். கால் டெஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வேணா I பிளஸ் ஃபைன் கொடுத்துட்றேன். பாருங்க வித்தியாசத்தை. இதை கிளிக் பண்ணா 0 வரும், இதை கிளிக் பண்ணா 1 வரும். ஆனால் இதை கிளிக் பண்ணா சரிதா கூடுதா? சரியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் மேனேஜ் பண்ணணும். அதில் எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் வைக்க போறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்க பாருங்க எப்படி வருது. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் A பிளஸ் எக்ஸ்னு போடுறேன். அப்போ இங்கே வந்து எக்ஸை ஏ ரிசீவ் பண்ணிட்டா இங்கே ஃபங்க்ஷனை கால் கவனிச்சிங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நேம் வச்சு எழுதலாம், நேம் வைக்காம எழுதலாம். உங்களுக்கு ஒன்றும் புரியணும்னா நேம் வைக்காம எழுதிட்டு அப்புறம் நேம் வச்சு எழுதிட்டாங்க.
அது எப்படி மேலேயே இருக்கட்டும். இன்னர் 1ன்னு வச்சுக்கிறேன், இந்த இன்னர் 2ன்னு வச்சுக்கலாங்க. இன்னர் 1 இப்போ போடுறேன், இன்னும் கிளாரிட்டி வரணுன்றதுக்காக இன்னர் 1 போடுறேன். இன்னர் 1ல எப்படி போடுறோம்னா அகைன் இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்சைடு வச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் பேரு அதை பி வச்சு ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. இங்க இன்சைடை கால் பண்ணி ரிட்டர்ன் இன்சைடு. இது அப்புறம் போட்டுக்கலாம், இப்போதைக்கு இது இருக்கு. இப்போ இங்கே யாரை கால் பண்ணுறேன்? இன்னர் 1 கால் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்னர் 1 கால் பண்ணாலே நேராக இன்னர் 1ல வந்து ஏதோ ஒரு நம்பரை பாஸ் பண்ணும். இதையும் பேராமீட்டர் இருக்கு, இதையும் பேராமீட்டர் இருக்கு. இப்போ இதை வந்து என்ன ஆகிக்கிறேன், இதில் பேராமீட்டர் இல்லாமல் போட்டு இன்னர் ஓகே 5 வந்து யாருக்கு பாஸ் ஆகணும்? ஏக்கு பாஸ் ஆகும். ஏ பிளஸ் 5 15 வரும். இதை கிளிக் பண்ணா அவுட்ல வருதா? என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன்? கொடுக்கவே இல்லையா? கால் பண்ண ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். சரி ஓகே, அப்போ கன்சோல் டாட் லாக்ல தான் கால் பண்ணுறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கேன், டெஸ்ட் வச்சுக்கிறேன். டெஸ்ட் ஃபங்க்ஷன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு இன்னர் ஆஃப் 5. இப்போ இங்கே யாரை கால் பண்ணுவோம்? டெஸ்ட்டை கால் பண்ணுவோம். இப்போ கால் பண்ணேன்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷனை கால் இப்போ கால் பண்ணேன்னா 12:15 வந்துருச்சா? என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, ஃபங்க்ஷன் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே ரிட்டர்ன் கால் பண்ணிடுறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, அகைன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் ஏவை இங்கே ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் ஏவை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஏவை இங்கே ஆக்சஸ் பண்ணலாமே தவிர இந்த ஏன்ற வேரியபிளை அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிள் குளோபலாக இல்லாமல் இப்போ அதே கவுண்டரை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதில் இன்னர் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி கால் ஆகுதுன்னு பாருங்க. அதே டெஸ்ட் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி போடுறேன்னா ஃபர்ஸ்ட்ல போட போகிறது கவுண்ட் பண்ண போகுது. இது இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அது எதுவும் பாஸ் தான் பண்ண மாட்டேன். இதில் போயிட்டு வேர் ஓகே I ஈக்குவல் டு 0, வேர் I ஈக்குவல் டு 0 இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா வர ஆன்சரை ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 0ன்றது 1 ஆயிடும். 1 ஆன உடனே இந்த இடத்துல யாரை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் யாரை கால் பண்ண போறோம்னா இன்சைடை கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணல, இன்சைடை கால் பண்ணணும். அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்து ஐயை கொடுத்தேன். ஓகே, ரிட்டர்ன் கொடுத்து ஐ கொடுத்துருவேன். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நல்லா கவனிச்சுன்னு தெரியும். இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்டையர் திங் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் இந்த ஃபங்க்ஷன்ல ஐ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இந்த இடத்துல ரிட்டர்னை யார் கொடுத்துருக்காங்க? கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எப்படி எக்ஸிகியூஷன் நடக்கும்னா நம்ம வந்து கீழே யாரை கால் பண்றோம்? இன்சைடை கால் பண்ணிடுறோம். ஸோ இன்சைடை கால் பண்ணா என்ன நடக்கும்னா அந்த இன்சைட் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இங்க இன்னருக்கு வரும். ஸோ தட் இப்போ என்ன ஆகும்னா யாரை கால் பண்ண போறேன்? வெறும் இன்னர் மட்டும் கால் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணா 1 வந்து, இப்போ கிளிக் பண்ணா இன்க்ரிமெண்ட் ஆகணும். என்ன தப்பு பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பட்டன் டெஸ்ட்டை கால் பண்ணுறேன். டெஸ்ட்டை கால் பண்ணால் இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நேராக இங்கே போகும். இன்னர் ஃபங்க்ஷன் போயிட்டு ஐ வந்து 0 ஆகிடும். ஐ 0 ஆன பிறகு இன்சைடை கால் பண்ணுறோம். இன்சைடில் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம்னா
இது என்ன பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாம ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன் பாருங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறேன். அதனால தான் வரும். ஃபங்க்ஷனாக தான் ரிட்டர்ன் பண்ண தவிர ஃபங்க்ஷனோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. சரியா? ஃபங்க்ஷனோட ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்படி கால் பண்ணா ஸ்கோப் வராது. சரிங்களா? ஏன் வராதுன்னா வேல்யூ மட்டும் தான் வரும். அதாவது இன்னரை கால் பண்ணால் நேரா உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இந்த இடத்துல கால் பண்ணிட்டு ஐ ரிட்டர்ன் பண்ணுது. அப்பனால ஐ 1 ஆயிடும். திருப்பி கால் பண்ணா அப்படிதான் அதே ஆன்சர் தான் வரும். இதுல ஒரு வித்தியாசம் இப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா எப்படி எழுதுறோம்? அந்த இடத்துல போயிட்டு வேர் ஐ = 0 தான் ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதி கூட ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். நீங்க இப்படி தனியா ஃபங்க்ஷன் எழுதி ஃபங்க்ஷன் நேம் போட்டு அதை கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஓகே இன்சைட் கூட வச்சுக்கோங்க. எழுதிட்டு அது உள்ளர போயிட்டு யாரை ஆட் பண்ண போறோம்னா ஐயை ஆட் பண்ண போறோம். ஓகே, ஐயை அது உள்ளரையே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடியா வேணாமா ரிட்டர்ன் பண்ணிடலாமா? சரி, இந்த இடத்துல செட் பண்ணி விட்டுருவோமா? ஓகே, அப்போ சொல்லலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட்டை போயிட்டு இன்னர் HTML ஈக்குவல் டு ஐ கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்து நல்லா கவனிச்சுன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்ப நான் இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா கால் பண்ண உடனே நேரா என்ன பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ இங்கே வருமா இதை மட்டும் கால் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டேன். எரர் எதுனா வந்துச்சா? எரரும் வரல, ஃபங்க்ஷனும் வரல. கன்சோலில் நான் போட்டு பார்த்தேன். ரிட்டர்னே எழுதுவேன் நான். ஃபங்க்ஷனே கால் ஆகுது. யாரு இப்படி காலானா ஒன்றுமே வருது. இப்படி வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்றது தான் இப்படி சொல்லலாமா? ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஃபங்க்ஷனை கால் பண்ணி பேசிக்ஸ் மட்டும் இந்த பேசிக்ஸ் போட்டு ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஃபங்க்ஷன் ஆஃப் கடைசி வரைக்கும் ஒரு பேசிக்ஸ் போடுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் கர்லி பேசிக்ஸ் போட்டாச்சு. அந்த கர்லி பேசிக்ஸ் கோசிங் இங்கே வந்தாச்சு. அது இருக்கா அதை கால் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். வேற ஈக்குவல் டு 0 அதுக்குள்ளார ரிட்டர்ன் போட்டு அகைன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இந்த ஃபங்க்ஷன்ல இதுதான் கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ ஐ சக்ஸஸ் கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியா அவுட் டாட் HTML
ஈக்குவல் டு ஐ. ஒன்று வந்து 2. ஓகே. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலாக நான் பண்ண தப்பு என்னன்னா, மேலே வந்து ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இங்கே லாஸ்ட்டில் கால் பண்ணியிருக்கேன், மறுபடியும் கால் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டாவது. ஸோ இன்னர்ன்றது ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆனால் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இந்த இன்னர் ஒன் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேர் வந்து 0 ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து வேர் 0, செகண்ட் லைன் என்ன இருக்குது ரிட்டர்ன். அது என்ன பண்ணும், அது ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அது ரிட்டர்ன் பண்ணல, ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணுறேன், இன்னர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, வென்எவர் நான் கால் பண்ணும் போதெல்லாம் இது என்ன பண்ணும், ஐ 0வா இருக்கு. அந்த பாருங்க, இந்த இன்னர் ஃபங்க்ஷன் 2 லைன் தான், இன்னர் ஃபங்க்ஷனுக்கு 2 லைன் தான். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இனிஷியலைஸ் பண்ணுது, செகண்ட் லைன் வந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. திருப்பி இன்னொரு முறை இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆக்சுவலா என்ன வந்திருக்கும் தெரியுமா, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் தான் வந்திருக்குமே தவிர திருப்பி ரெண்டாவது முறை இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த 2 லைன் ஒர்க் ஆகும். இந்த 2 லைன் ஒர்க் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஐ 0 ஆயிடும், இனிஷியலைஸ் ஆயிடும். ரெண்டாவது இந்த ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் ஆகும். அப்ப இன்னர்ல போய் எது ஸ்டோர் ஆகும், ஐ ஸ்டோர் ஆகாது, ஃபங்க்ஷன் ஸ்டோர் இருக்கும். திருப்பி இன்னொரு முறை நீங்க இன்னரை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும், இன்னர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் காணும். அது இன்னர் அதை ரிட்டர்ன் பண்ணிச்சு பாருங்க, இந்த பிளாக் அது மட்டும் தான் இன்னருக்குள்ள இருக்கும், மொத்தம் இருக்காது. அப்ப என்ன ஆகும், திருப்பி நான் கால் பண்ணும்போது ஐ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது என்ன ஆச்சுங்க, ஸ்கோப் வந்து குளோபலே பண்ணாம குளோபல் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஒரு க்ளோஷர்ல வந்து இதான் க்ளோஷர். ஓகே, இது பேர் தான் க்ளோஷர்ஸ். க்ளோஷர்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை பப்ளிக்கா இல்லாமையே அதை பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி வேற எதனா க்ளோஷர் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே. ஸோ பாருங்க, வேற என்ன போடலாம், டைம் என்ன இருக்குது, டைமே இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு, நீங்க முடிச்சிடலாம். ஓகேங்களா, க்ளோஷர் வேணா கூட நீங்க திருப்பி பார்த்துருங்க. ஒரே டாபிக் தான், ப்ராமிஸ். ப்ராமிஸ்னா என்னன்னு பார்த்து, கால் பேக்கு ப்ராமிஸ். நார்மலா கால் பேக்கு ப்ராமிஸ் எல்லாமே அசிங்க்ரோனஸ் தான். கால் பேக்கும் அசிங்க்ரோனஸ் தான், ப்ராமிஸும் அசிங்க்ரோனஸ் தான். ஸோ ஒரு ஜிபே பண்ணுறீங்க, ஒரு ஜிபே பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, பே கொடுத்துட்டு பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு ஒரு ஏதோ சம் ஆக்ஷன் வந்துச்சு. இந்த ஆக்ஷன் நடக்கும் போது பேக்ரவுண்ட்ல இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். என்ன ஆக்ஷன் நடக்கும், பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும் இல்லையா, பேமெண்ட் ப்ராசஸ் ஆகணும். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு நடக்குது, பேமெண்ட் பேக்ல ப்ராசஸ் ஆகும். இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அசிங்க்ரோனஸ் தான் பேக்ரவுண்ட்ல ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்க் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த டாஸ்க்ல சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு மெசேஜ் வரணும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு மெசேஜ் வரணும். சக்சஸ் ஒரு மெசேஜ், ஃபெயிலியருக்கு ஒரு மெசேஜ். ஸோ சக்சஸ் ஒரு பிளாக் ரன் ஆகும், ஃபெயிலியர் ஒரு பிளாக் ரன் ஆகும், அசிங்க்ரோனஸா ரன் ஆகும். அதான் எல்லாமே அசிங்க்ரோனஸ் தான் யூஸ் பண்ணும். ஏன் சொல்றேன் வச்சுங்களா, இப்போ உங்க வெப்சைட் ஓப்பன் பண்றீங்க, வெப்சைட்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. எல்லா பிளாக்குமே, எல்லா சைட்ல இருக்கிற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே இண்டிபெண்டா ரன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல நிறைய டேட்டா இண்டிபெண்டா ரன் ஆகும். ஓகேவா, ஒரு ஸ்க்ரீன்ல நிறைய டேட்டா இண்டிபெண்டா ரன் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க மொபைல்ல லொகேஷன் ஆன்ல இருக்குன்னு வச்சுங்களேன், ஆன்ல இருக்கு, டேட்டா ஆன்ல இருக்குன்னு வச்சுங்களேன், டெம்பரேச்சர் வந்து கரெக்டா உங்களுக்கு காமிக்கும் இல்லையா, நார்மலாவே டெம்பரேச்சர் காமிக்கும். இந்த டெம்பரேச்சர் டேட்டா வந்து புல் பண்ணி எடுத்துன்னு கொடுக்கும். ஓகேங்களா, அது பாட்டு அந்த பிளாக் தனியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், வேற ஒரு பார்ட்டு தனியாக பிளாக் ஒர்க் ஆகிட்டு. ஒவ்வொரு பார்ட்டும், ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே இண்டிபெண்டா தனித்தனியா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அசிங்க்ரோனஸா ஒர்க் ஆகும்போது அந்தந்த ஆக்ஷன் அதை எதுக்கு கால் பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, அப்ப என்ன பண்றோம்னா, இந்த ப்ராமிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ப்ராமிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது எக்ஸிகியூஷன் நடக்கும், எக்ஸிகியூஷன் நடந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். எக்ஸிகியூஷன் நடந்தால் கண்டிப்பா ஒரு ரிசல்ட் வரும். ஓகேவா, அந்த ரிசல்ட் வந்து எய்தர் சக்சஸ் ரிசல்ட்டாகவும் இருக்கலாம், ஃபெயிலியர் ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். 2 தனித்தனி பிளாக் இருக்கும். 2 தனித்தனி பிளாக்கும் அசிங்க்ரோனஸா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான்
அதை வந்து நம்ம ப்ராமிஸ்ல போடுறோம். அதாவது கால் பேக்கை விட அடுத்த லெவல். கால் பேக்னா என்ன பண்ணுதுன்னா அசிங்க்ரோனஸா ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் தான் கால் பண்ணுது. வேற ப்ராமிஸ் என்ன பண்ணுதுன்னா அசிங்க்ரோனஸா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில வர அவுட்புட்டை வந்து எய்தர் இட் மே பி சக்சஸ் ஆர் ஃபெயிலியர். சக்சஸ் ஆச்சுன்னா வேற பிளாக் ஒர்க் வேற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா வேற பிளாக் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி 2 பிளாக்கா ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல எப்படி அசிங்க்ரோனஸா ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் காமிச்சேன். சரியா? அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு லாஜிக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இமேஜ் ஒரு நாள் அப்லோட் பண்ணிட்டு அதோட சைஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அதை மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். 10 நிமிஷம் முடிச்சேன். என்ன பண்ண போறேன்னா ஒரு இமேஜ் ஒன்று பட்டனை கிளிக் பண்ணுனா அந்த இமேஜோட சைஸை கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, கால்குலேட் வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன். இந்த கால்குல போயிட்டு ஷோ சைஸ் இதுல போயிட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு இமேஜை லோட் பண்ணி அந்த இமேஜை சைஸை கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியல. ஏன் ப்ராமிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இமேஜ் லோட் ஆகுறதுன்றது தனியா ஒர்க் ஆகும், அசிங்க்ரோனஸா ஒர்க் ஆகும். ஏன்னா இமேஜ் லோட் ஆகுறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் லோட் பண்ணி நான் பாட்டு என் வேலையை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கால்குன்ற ஃபங்க்ஷன் தான் அந்த வேலையை செய்யுது. சரியா? அது கால்க் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா இமேஜை லோட் பண்ணி அதில் இருக்க சைஸஸ் ஸ்க்ரீன்ல வர வைக்க போறோம். எப்படி வர வைக்கலான்னு பாருங்க. இந்த கால்குல போயிட்டு இங்கதான் எழுத போறோம். ஒரு ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம், லோட் இமேஜ் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஃபைல் லோட் பண்ற வச்சுக்கலாம். பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பாருங்க. ஸோ இமேஜ் இருக்கு, பிஎன்ஜி ஃபைல் BSNL.png இருக்கு. ஸோ BSNL.png ஆனால் ஃபுல் பார்த்து கொடுக்கணும். அது என்ன பார்த்து இருக்கா என்ன நான் செய்கிறேன். நம்ம ஃபோல்டரில் அந்த பார்த்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி நம்ம ஃபோல்டரில் போட்டுக்கிறேன். வேலை ஈஸியாக இருக்குங்களா? இப்போ டாட். ஓகே, இதில் வந்து ப்ராமிஸில் 2 விஷயம் இருக்கு. ஓகே, லோட் இமேஜ் தான் பண்ண போகிறோம். லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இதான் அப்போ ஃபங்க்ஷன் லோட் இமேஜ், அதில் ஒரு இமேஜ் வருது, IMG வச்சுக்கலாம். இல்லை இமேஜ் ஃபைல் இங்கே தான் ப்ராமிஸ் எழுத போகிறேன். ப்ராமிஸ் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா ரிட்டர்ன். ஓகே, ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ். ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசால்வ் ஒன்று இருக்கும், ரிஜெக்ட் ஒன்று இருக்கும். ரிசால்வ்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ரிஜெக்ட்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. A callback used to initialize a promise. Okay, this callback has 2 parameters. One resolve, used to resolve the promise with a value or result of a promise. அதாவது என்னன்னா எல்லாமே வந்து செயினிங் தான் இங்க. சரிங்களா? அந்த செயினிங் அப்ளிகேஷன்ல என்ன ஆகும்னா ஒரு ரிசல்ட்டை வச்சு அடுத்த ரிசல்ட் ஒர்க் ஆகும், அடுத்த ரிசல்ட் வச்சு அதுதான் செயினிங். ஆனா இது எப்படின்னா எந்த ரிசல்ட் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் கொடுப்பேன். எப்படி வந்து ப்ராமிஸ்னா நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஆனா அந்த ஆன்சர் வந்து 2 பிளாக்கா வச்சுக்கோம். ரிஜெக்டுக்கு ஒரு பிளாக், ரிசால்வுக்கு ஒரு பிளாக். ஸோ நான் இப்போ ரிஜெக்ட் பண்ண போனா ரிசால்வ் பண்ண போனா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராமிஸ் கிரியேட் பண்ணும்போது ரிசால்வ் எழுதும். ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ப்ராமிஸ் எழுதும். ஸோ ரிசால்வ் ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல தான் என்ன பண்ண போறேன்னா அந்த டாஸ்க்கை செய்ய போறேன். அந்த டாஸ்க் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு அந்த இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, இமேஜ் ஃபைல், அந்த இமேஜ் ஃபைல் வந்து லோட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். வேர் IMG ஈக்குவல் டு நியூ இமேஜ். இது வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்றோம். ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு அன்னைக்கே போட்டு காமிச்சேன். ஓகே, இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இமேஜுக்கு ஒரு லிசனர் எழுதிடலாம். ஆட் ஈவென்ட் லிசனர்ல போயிட்டு அந்த ஃபைலை லோட் பண்ணும்போது, ஏன்னா இமேஜ் லோட் பண்ணணும். ஓகேங்களா? லோட் பண்ணும்போது ஒரு கால் பேக். நார்மலாக இங்கே ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லையா, ஆட் ஈவென்ட் லிசனர் என்ன கொடுப்போம், என்ன ஆக்ஷன் என்ன பண்ணணும், ஓகேவா, எந்த சீக்வன்ஸ்க்கு என்ன ஆக்ஷன் கால் பண்ணி எழுதுவோம். நான் இங்கே அப்படியே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுவும் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனில் போய் ரிசால்வ் பண்ணிக்கலாம். யாரை கால் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இமேஜை பாஸ் பண்ணுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லணும். லோட் இமேஜ் கொடுத்தனா இந்த ஃபைலை பாஸ் பண்ணனா இந்த ப்ராமிஸ்க்குள்ள போகும்.
இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது லோட் ஆச்சுன்னா லோட் ஆகிற வரைக்கும் வேற வேலை நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பண்ணும், லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசால்வ் பண்ணி அனுப்பிச்சு. ஸோ ரிசால்வ் பண்ணி அனுப்பும் ஒன்று அதை வாங்கி அந்த ரிசால்வ்ல வந்து இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த ரிசல்ட்ல வந்து வில் கெட் 2 அவுட்புட்ஸ். ஒன்று வந்து ரிசால்வ், ஒன்று வந்து ரிஜெக்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இதை யார் கால் பண்ண போறேன், இந்த லோட் இமேஜ் தான் கால் பண்ண போறேன். ஓகே, இந்த லோட் இமேஜ் கால் ஆகும்போது இங்க ஒரு செமிகோலன் போடுறேன் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இங்க போயிட்டு டாட் தென்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இது ப்ராசஸ் ஆகி ரிசால்வ் ஆகி சக்சஸ் ஆச்சுன்னா தென்னு, எரர் வந்தா கேட்ச். சரியா? தென்ல போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தென் ஃபங்க்ஷன்ல போயிட்டு அந்த இமேஜை வாங்கி அந்த இமேஜோட விட்டு எடுத்துக்க போறோம். இங்க வரது இமேஜ் தானே வருது, அதை வாங்கிக்கலாம். இல்லை டேட்டான்னு கூட வச்சுக்கலாம். டேட்டான்னு போட்டு அந்த டேட்டாவை வாங்கி அதுல என்ன பண்ண போறேன், அதுல போய் ஒரு ஏரர் ஃபங்க்ஷன் போட்டு கன்சோல் டாட் லாக்ல கூட வச்சுக்கலாம். இல்லை டாக்குமெண்ட் டாட் கே போட்டுருக்கலாம், அதை கூட வச்சுக்கலாம். கன்சோல்லே போறேன் இப்போதைக்கு. கன்சோல் லாக் கொடுத்து யாரை போட போறேன், டேட்டா டாட் வித் ஹைட் ரெண்டுமே இருக்கு. அந்த இமேஜோட வித் எடுத்துட்டேன். நல்லா பார்த்துங்க. டாட் டென்னுக்கு இது ஒருவேளை இதை தனித்தனியாக எழுதலாம், எழுதிக்கலாம். டாட் டென்னா இது, இதே டாட் கேட்ச் ஒருவேளை அது எரர் வந்தால். ஓகே, எரர் வந்தா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எரரை அகைன் ஒரு பிளாக்ல போட்டு அது தனியாக எழுதுறோம். கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஏஆர்ஆரை போட்டு. ஓகே, ஸோ இந்த தென் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த இது எக்ஸாக்டா லோட் ஆகி முடிஞ்சதுன்னா தென் பிளாக் ஒர்க் ஆகும். இந்த இது எக்ஸாக்டா லோட் ஆகலைன்னா ரிஜெக்ட் வரும். ரிஜெக்ட்ல போயின்னா கேட்ச் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ரியாக்ட்ல எழுதும் போது எல்லாமே ப்ராமிஸ் பேஸ்டா தான் எழுதுவோம். ஓகேங்களா? பிகைன்ல அதாவது பேக் எண்ட்ல நீங்க எழுத போற எல்லா அப்ளிகேஷனுமே என்ன மாதிரி இருக்கும், நம்ம நார்மலா ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம். இப்படி நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். நார்மலா ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம். ஒரு நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளஸ் ரிசல்ட் வந்துச்சு. ப்ளஸ் ரிசல்ட்ல ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து சப்மிட் கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த பேஜ் ஜென்ரேட் ஆகி வருது இல்லையா, இது ஏர்லியர் ஆப்ஷன். இப்பெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் வரும். எப்படி வரும்னு சொல்லிக்கணும். உங்களுக்கு அதை விட சிம்பிளா புரிய வச்சு ஜிமெயில் எடுத்துங்க. ஜிமெயில் ஸ்கிரீன் வந்து ஒரே பேஜில் தான் இருக்கும், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அது. ஓகேங்களா? ஜிமெயில் ஸ்கிரீன் வந்து ஒரு எஸ்பிஏ, அது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அந்த ஜிமெயில் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா வேற ஸ்கிரீனே லோட் ஆகாது. அப்படியே அதே பேஜ்ல தான் நியூ இமேஜ் அதே லோட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான். ஏபிஐ கால் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு பிளாக் ஒர்க் ஆகும், எரர் வந்தா ஒரு பிளாக் ஒர்க் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி எழுதிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, கரெக்டாக போட்டு நான் பிராக்கெட் ஏதோ ஒரு ரைட் மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ கால் பண்ணுவோம். யாரை கால் பண்ணுவோம், கால் பண்ணிட்டுனா கால் பண்ணுறேன். அதாவது லோட் இமேஜ் இஸ் நாட் டிஃபைன், ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஐயோ, லோட் ஆகிட்டு அது கன்சோல் டாக்ல வரணும், இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டோம். கேல்கை கால் பண்ணேன். கேல்க்ல வந்து தென் பிளாக் போட்டேன், லோட் இமேஜ் ஆஃப் இந்த பிளாக் போயிட்டோம். இந்த பிளாக்ல கன்சோல் டாட் டேட்டா இது போட்டோம், அப்பதான் வருது. இங்க வந்து லோட் இமேஜ் கால் ஆகுது. ரிட்டர்ன் வந்துச்சா பாருங்க, இன்னும் வரல, லேட் ஆகுது. psn.png தான் ஃபைல் நேம். இல்லை, இது தப்பா கொடுத்தா எரர் வந்திருக்கும், பார்க்கலாம். இது கிளிக் பண்ணாலே எரரும் வரல. அப்போ எங்க வேற எங்கேயோ போகலாம். கேல்க் வந்து இங்கே கால் ஆகுது. தான் லோட் இமேஜ் ஆஃப் psn.png டாட்டு தென் பிளாக்கு, அதில் கன்சோல் டாட் லாக்ல வந்து இதை கொடுத்துட்டேன், கரெக்டாக இருக்கு. டாட் கேட்ச் கன்சோல் டாட் லாக்ல எரர் கொடுத்தேன், அதுவும் கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ரிசால்வ்குள்ளே இமேஜை கிரியேட் பண்ணுறோம். இமேஜில் லிசனர் ஆட் பண்ணுறோம். லோட் பண்ணால் அதில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் இதை இங்கே வந்து ஒரு வேலை இங்கே கொடுக்கவே இல்லை, அந்த லைனே கொடுக்கல, காலே பண்ணல. நான் img டாட் src ஈக்குவல் டு img ஃபைலே கொடுக்காம இப்படி கால் ஆகும். இந்த ஃபைல் எடுத்து இது கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். வந்துச்சா? ஐட்டம் ரீட் பண்ணிக்கலாம். வித் பிளஸ் டேட்டா டாட் ஹைட். இப்போ ரன் பண்ணனா
ஹைட்டும் வருது விட்த்தும் வருது. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து முக்கியமான டாபிக் என்னன்னா ப்ராமிஸு, க்ளோஷரு, ஊப்ஸு, இன்னர் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அரே ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, இது வந்து யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், அதனால சொல்கிறேன். சரியா, பார்த்துக்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா இப்போ? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். என்னோட கிளாஸ் என்டையராக ஜாவாஸ்கிரிப்ட் முடிச்சிட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டவுட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பார்க்கலாம். பாய்.